ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பில்டிங் மசில் வித் பாடி வெயிட் எக்ஸசைஸ் சீரீஸ்ல வந்து லேட் மசில்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்டே டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். பாடி வெயிட் எக்ஸசைஸ்னா அதுக்கு வந்து புல் மசில்ஸ் பண்றதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு தொங்குறதுக்கு ஒரு பாரோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு பிளேஸோ வேணும். அதனால வந்து புல் மசில் ட்ரெயின் பண்றது அட் ஹோம் வித்வுட் எனி எக்யூப்மெண்ட் வந்து நம்ம ஐசோமெட்ரிக்ஸ் தான் பண்ண முடியும். ஆனால் வெரி ஈக்குவலி எஃபெக்டிவ். ஸோ சிம்பிளா நான் சொல்றேன், நம்ம வந்து பார் இங்க இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ஆப்போசிட் ஹேண்ட்ல கொடுக்கணும். லேட்டை கான்ட்ராக்ட் பண்ணிட்டே புல் பண்ணோம்னா நம்மளுக்கு அது ஒரு நல்ல பேக் எக்ஸசைஸா மாறும். லேட்ஸ் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஸோ ஒரு ஹேண்டை வந்து நம்ம மேல வச்சுக்கிட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு இன்னொரு ஹேண்ட்ல ப்ரெஷர் கொடுத்துட்டு இந்த மாதிரி லேட் மசில கான்ட்ராக்ட் பண்ணி புல் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு புல்லப்போட எஃபெக்ட் இருக்கும். இந்த மெத்தட்ல வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, புல்லப்ல நீங்க வந்து ஒன்லி வர்டிகல் மட்டும் தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா இந்த ஹேண்ட் ஆன் ஹேண்ட் ஐசோமெட்ரிக்ஸ்ல வந்து நீங்க எந்த ஆங்கிள், இப்ப நீங்க ஸ்ட்ரெயிட் ரோஸ் அப்பர் பேக் ட்ரெயின் பண்ற மாதிரி, இல்லைன்னா பெண்ட் ஓவர் ரோஸ் திருப்பியும் லேட்ஸை ட்ரெயின் பண்ற மாதிரி எந்த ஆங்கிள் வேணாலும் ட்ரெயின் பண்ணலாம். லேட்ஸுக்கு வித்தவுட் எக்யூப்மெண்ட் வந்து இந்த மாதிரி ட்ரெயின் பண்றது ஒரு நல்ல மெத்தட். நீங்க ஹேண்ட் டு ஹேண்ட்லாம் அட்லீஸ்ட் ஒரு டவலை யூஸ் பண்ணிட்டு நீங்க இதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து பேக்கோட ஒர்க் அவுட் பண்ணலாம். இதே மாதிரி நீங்க ஷ்ரக்ஸ் கூட பண்ணலாம். சிமிலர்லி ஆல் சைட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் வந்து நீங்க ஹிட் பண்றத பொறுத்து தான் உங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும். ஆஸ் ஆல்வேஸ் எல்லா எக்ஸசைஸையும் ஃபெயிலியர் வரைக்கும், அந்த பர்ன் ஃபீல் ஆகிற வரைக்கும் பண்ணா ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். இன்னொரு ஸ்பெஷல் எக்ஸசைஸ் வந்து நான் சாலிட்டரி ஃபிட்னஸ் புக்ல படிச்சது, த லேட் கிரன்ச்னு சொல்லுவாங்க. கை இப்படி வச்சுக்கிட்டு ஒரு லேட்டை டைட் பண்ணி இன்னொரு லேட்டை வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும். அதே மாதிரி ஆப்போசிட் த லேட் கிரன்ச். இது நீங்க கண்டினியூஸா பண்ணீங்கன்னா ஒரு நல்ல பர்ன் இருக்கும், நல்ல லேட்ஸுக்கு நல்ல ஷேப் கொடுக்கும். ஸோ இது வித்தவுட் எக்யூப்மெண்ட் இல்லாம நம்ம லேட்ஸ் எப்படி ட்ரெயின் பண்றதுன்னு சொன்னேன். இப்போ வந்து ஒரு பிடிச்சி தொங்குறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்த வச்சு ஒரு கான்செப்ட் சொல்றேன். இந்த மாதிரி ஹேங் பண்றதுக்கு ஒரு இடம் இருந்தா போதும், நம்மளோட லேட்ஸை நல்லா ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ பேசிக்கா நம்மளோட நார்மல் ஸ்டாண்ட்ஸை வச்சு நம்ம புல் அப் பண்ணோம்னாலே சூப்பர் டெவலப்மெண்ட் இருக்கும். இதில் நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டிய பிளேசஸ் என்னன்னா, நீங்க டிஃப்ரெண்ட் கிரிப்ஸ் ட்ரை பண்ணலாம். இது வந்து வைட், இது நார்மல், இது க்ளோஸ் கிரிப். க்ளோஸ் கிரிப் புல் அப்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல அந்த வைட் லுக் கொடுக்கறதுக்கு ஒரு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் புல் அப் பண்றதுக்கு மசில் க்ரோத்துக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஒரு மெத்தட் சொல்றேன். இப்போ வந்து நீங்க கண்டினியூஸா புல் அப் பண்றது ஒரு நல்ல வேவா இருந்தாலும் நம்மளுக்கு மசில் க்ரோத்துக்கு வந்து நம்பர் ஆஃப் புல் அப்ஸை விட மசில்ல வர பர்ன் அன்டில் ஃபெயிலியர் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு ஈஸியாக போறதுக்கு ஒரு வழி என்னன்னா, ஒரு செட் ஒரு புல் அப் மட்டும்தான். ஸோ பேசிக்கா நீங்க இப்படி ஃபுல் ஸ்ட்ரெச் பொசிஷன்ல இருந்து கான்ட்ராக்ஷன், ஸ்லோலி டவுன் அண்ட் லீவ், 1 second ரெஸ்ட், அகெயின் இப்படி ஒவ்வொரு ரெப்பா நீங்க கம்ப்ளீட்டா பண்ணிட்டே போனீங்கன்னா நீங்க கண்டினியூஸா பண்றதை விட உங்களால அதிக புல்அப்ஸ் பண்ண முடியும். லேட் மசில்ஸோட டெவலப்மெண்ட் இன்னும் நல்லா இருக்கும். கிங் ஆஃப் லேட் எக்ஸசைஸ் வந்து புல்அப்ஸ் தான். ஒருவேளை இது பண்ண முடியலனா நீங்க அந்த ஐசோமெட்ரிக் எக்ஸசைசஸ் பண்ணுங்க. Subscribe for more such content. Keep watching.